அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நண்பர்களே இந்த லேட் நைட் ஜூம் எடுக்கும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க. ஆ, நான் வந்து ஒரு லாங் ட்ரிப் கிளம்பிட்டு இருக்கேன். ஹோப் ஸோ நான் இன்னும் வந்து 2, 3 நாள்ல வந்து ஜூம்லயே வர முடியாது. அதுக்குள்ள உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிடணும். யார் அர்ஜாவே நான் வந்தாலும் சரி, இது நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன். ஒரு நிறுவனத்துக்கு நம்ம போயிருப்போம். சரியா? அத உங்கள கொண்டு வந்து விட்டவரு, அவர் வேற ஒரு நிறுவனத்துக்கு போயிருவாரு. நீங்க நல்லா அந்த கம்பெனிய புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுதான் பிசினஸா? இதுதான் ப்ராடக்ட்டா? இதுதான் சர்வீஸா? அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரங்கள்ல உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. பல பேர் அதனால பிசினஸ் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. சில பேர் வந்து நம்ம ஸ்பான்சரா வந்திருப்பாங்க, அப்ளைனா வந்திருப்பாங்க. அவங்களே வந்து ஃபண்ட் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. வேற ஒரு காரணத்துக்காக யாரோ குடுக்குற பணத்துக்காக போயிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருப்போம். 2 மாசம் நல்லா பண்ணிட்டு இருப்போம். 3ஆம் மாசம் அப்ளைன்னு ஓடி போயிருப்பான். அல்லது அந்த நிறுவனமே இருக்கு. இப்ப என்ன ஆயிடும்னா, போட்ட உழைப்பெல்லாம் போயிடும். முதல்ல ஒரு நிறுவனத்துல நம்ம ஜாயின் பண்ணும்போது, நான் நெறைய நெறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். முதல்ல அது ஸ்கேமா இல்லையான்னு பார்க்கணும். சரியா? நீங்கள் போடுற பணம் மிகப்பெரிய பணமா இருக்கக்கூடாது. இது எப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து வீணா போனது அப்படின்னா, எப்ப வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம் உள்ள வந்துச்சோ. நெட்வொர்க் வந்து பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட் தான். சரியா? கலிபோர்னியா விட்டமின் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி தான் உலகத்தின் முதல் 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 நெட்வொர்க் கம்பெனி. சரியா? ஒரு ஒரு அமெரிக்கன் வந்து சைனாவுக்கு போய் சில இலைகளை ஆராய்ச்சி பண்ணும்போது இதுல வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரு வந்து ஆரம்பிச்ச கம்பெனி தான் வந்து கலிபோர்னியா விட்டமின் கம்பெனி. இன்னைக்கும் அந்த அந்த கம்பெனி வேற பேர்ல இயங்கிட்டு இருக்கு. ப்ராடக்ட்ஸை வந்து அவரால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. அப்ப அவர் என்ன முடிவு பண்றாருன்னா, 2 கன்சல்டன்ட்ட பேசுற அவங்க சொல்றாங்க, இந்த கம்பெனியை நாங்க வாங்கிக்கிறோம், நாங்க செல் பண்றோம் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் கொடுத்து அவருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. அந்த நிறுவனம் தான் இன்னைக்கு வந்து 60 வருஷம் 70 வருஷம் இருக்கு. நெட்வொர்க் ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா த்ரூ சேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேர்ட் கால். நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க. நீங்க வந்து வீட்லயே ஒரு ஆர்கானிக் சோப்பு பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மில்க் சோப்பு நீங்க வந்து நீங்க பண்ண முடியும். இப்ப என்ன பிரச்சனைனா, நீங்க யூடியூப்ல பார்த்தோ அல்லது எங்கேயாவது ட்ரைனிங் போயோ ஒரு சோப்பை தயாரிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, அது ஒரு அச்சு தான். அந்த காம்போ பண்ணோடனே அடுத்து நீங்க பாட்டுக்கு எவ்வளவு செய்ய முடியும். செய்யறது முக்கியம் இல்ல, விற்கிறதா முக்கியம். சரியா? உங்களால இன்னைக்கு ஒரு 4 பேரை வீட்டுல உட்கார வச்சுட்டு ஒரு 1000 சோப்பை செய்ய முடியும். அதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த 1000 சோப்பை எப்படி செல் பண்றது? அதுதான் பிரச்சனை. இதுதான் வந்து அந்த நிறுவனத்துக்கு இருந்தது. கலிபோர்னியா விட்டமின் கம்பெனி. அவங்கள்ட்ட வந்து சரக்கு இருந்துச்சு, விற்க தெரியல. அப்பதான் சரியா அதை பேர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு விற்பவர்கள் பணக்காரர்களா, வாங்குபவர்கள் பணக்காரர்களா? விற்பதும் வாங்குவதும் ஒருத்தரா இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப நீங்க ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்க. ஒரு பெரிய ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்டோட பெருசுதான் ஹைப்பர் மார்க்கெட். உலகத்துல இருக்கிற நிறைய ஹைப்பர் மார்க்கெட் தான் நான் போயிருக்கேன் வேர்ல்டு வைடு. அங்க போகும்போது என்ன நடக்கும்? நீங்கள் உங்களோட பணத்தை இழக்கிறீர்கள். ஒரு 10,000 ரூபாய் நீங்க ஒரு ஒரு ஷூ எடுக்கிறீங்க, ஒரு 10,000 ரூபாய் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, ரைட்டா? வெளில வரும்போது ஒரு 50,000 60,000 பில் ஆகுது. இப்ப யோசிச்சு பாருங்க. அந்த 50,000 நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். ஆனா அந்த 50,000த்துல ஒரு 10% ப்ராஃபிட் யாருக்கு போயிருக்கு? அந்த கடையோட ஓனருக்கோ அந்த நிறுவனத்துக்கோ போயிருக்கு. கரெக்டா? அந்த மாலுக்கு போயிருக்கு. இப்ப நீங்கள் பணத்தை இழப்பதற்காக போறீங்க, பணத்தை ஒருத்தன் வாங்கிக்கிறான். நான் யோசிச்சு பாருங்க. இந்த கான்செப்டே உடைக்கப்பட்டது. இப்ப எப்பயுமே படிப்படியா ஒரு புரோக்கர் மூலம் இல்லாத பிசினஸ் டைரக்டா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்ல இருந்து அந்த இடைநிலை புரோக்கரேஜை உடைப்பதற்காக தான் உலகத்துல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே கொண்டு வரப்பட்டது. ப்ராடக்ட் பேஸ். இது என்ன ஆயிடுச்சு? காலங்காலமா வந்த பின்னாடி ஒரு ஆள் சேர்க்கிற ஆள் பிடிக்கிற பிசினஸா மாறிடுச்சு. நிறைய பேர் அப்படிதான். பணம் வேணா போடுறேன் சார், நீங்க சொல்றீங்க, ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனா என்னால இந்த ஆளெல்லாம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவான். ஆளை பிடிக்க முடியாதா? நான் கேட்பேன், ஆளை பிடிக்க முடியாது சார். ஏன் சார் அப்படின்னு கேட்பான். எனக்கு ஆள்லாம் பிடிக்க வேணாம் சார், நீங்க விட்டுருங்க. எனக்கு சார் 2 பேர் சார், உலகத்துல 750 கோடி பேர் இருக்கான் சார். நீங்க இவ்வளவு பெரிய ஆளு, ஒரு பெரிய ஒரு பிரான்ச் மேனேஜர் ஒரு நிறுவனத்துல, உங்களுக்கு ஆள்லாம் பிடிக்க முடியும். ஆள்லாம் பிடிக்க வேணாம் சார், நான் சொல்றேன் பாருங்க. உலகத்தில் 2 பேர் உங்களுக்கு தெரியுமா சார்? அப்படியே யோசிப்பாரு. 2 பேர் அவருக்கு தெரியாது. சரியா? அப்ப வந்து நான் சொல்லுவேன் சிம்பிளா, சார் 2 பல்லு விளக்குற தெரிஞ்சவனை மட்டும் சொல்லுங்க சார். உங்க ஒய்ஃபோட தம்பி, உங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட், இல்ல உங்க தங்கச்சி, உங்க ஃப்ரெண்ட் யாராவது பல்லு விளக்குறாங்களா சார்? பல்லு விளக்குவாங்களா? அந்த பல்லு உலகத்திலே 750 கோடி பேர்ல 2 பேர் பல்லு விளக்குவாங்களா? அவன் பேரை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லு. அப்படியே வேன்னு யோசிப்பாரு. ஏன்னா ஒன்றரை 500 நம்பர் இருக்கு. அதனால இந்த நம்பர்ஸை எப்படி வந்து பணமா மாத்துறது நான் சொல்லி தரேன். நீ அதெல்லாம் கவலையே பட வேணாம். முதல்ல நான் என்ன கேட்கிறேன், 2 பேர் இருக்கானா உங்களுக்கு? எப்பயுமே இதுல நிறைய நிறுவனங்கள் வந்து பை அப்படின்னா 2ன்னு அர்த்தம். பைசைக்கிள் மாதிரி பைனா 2, ரைட்? பைனா 2 சக்கரத்தோட இருக்குது. ஒன்னு வந்து யூனி லெவல், ஒரே ஒரு லைன் வருது யூனி லெவல். 2 இருக்கிறதுக்கு பேரு பைனரி. பை இது எல்லாமே கிரீக் மெத்தாலஜி, கிரீக் கிரீக் வேர்ட்ஸ், கிரேக்க லத்தீன் வார்த்தைகள் இருந்து தான் எல்லாமே வந்துச்சு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர். இந்த சன்ஃபிளவர் கம்பெனிகள்லாம் எல்லாமே மேக்சிமம் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியா இருக்கும். இந்தியாவில் இருக்கிற டாப் 5 கம்பெனிஸ் எல்லாமே சன்ஃபிளவர் கான்செப்ட் தான். வெஸ்டீஜ், ஹெர்பாலைஃப், மூடி கேர், ஓரி ஃபிளேம்,
இது எல்லாமே பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் கான்செப்ட். இதுல என்ன ஒரு அட்டகாசமான விஷயம் என்னன்னா, ஒரு யூனிலெவல் கம்பெனி வேர்சஸ் அர்சா. யூனிலெவல் ஒரே லைன் ஒர்க் ஆனாலும் காசு. ரெண்டாவது பைனரி ஏதாவது ஒரு பைனரி கம்பெனி வேர்சஸ் அர்சா. சன்ஃபிளவர் வேர்சஸ் அர்சா. ஒரு சன்ஃபிளவர் கம்பெனி வேர்சஸ் அர்சா. இந்த மூணு எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்தின் நம்பர் ஒன் ட்ரையோ பிளான் மட்டும் தான் இருக்கு. பிசினஸ் பிளான்லயே ட்ரையோ பிளான் யூனிலெவலும் இருக்கும், பைனரியும் இருக்கும், மூணாவது உங்களுக்கு வந்து சன்ஃபிளவரும் இருக்கும். சன்ஃபிளவர்ல இருக்கிற காசு மட்டும் இப்ப தெரிஞ்சிச்சு அப்படின்னா நைட் யாரும் தூங்க மாட்டேங்குது. சரியா? லாஜிக் என்னன்னா, ஒரு விஷயம் நமக்கு தெரியல, ரெண்டாவது அதை சொல்லிக் கொடுக்க நம்மகிட்ட யாரும் இல்லை. நெட்வொர்க்ன்றது ஒரு கடல், அழகான விஷயம், ஒரு கவிதை மாதிரி. இதை நீங்க ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. வீடு வீடா போகணும், ரோட்ல போய் நிக்கிறோம், பொருளை விற்கிறோம், அந்த ஒரு டேஷும் கிடையாது. இதெல்லாம் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் பிசினஸ். இப்ப இன்னைக்கு நிறைய படிச்சவங்க உள்ள வந்துட்டாங்க. இந்த பிசினஸ் ஒரு காலத்துல வேற மாதிரி இருந்துச்சு. இதுல இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் இந்த நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்ல உள்ள வந்ததால, அதுவும் மெயினா இந்த கரன்சி ஃபாரெக்ஸ் ஃபுல்லா எல்லாமே கிரிப்டோ உள்ள வந்த பின்னாடி மிகப்பெரிய அளவுல அடி. எப்ப எம்எல்எம் வந்து, நான் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்களேன். எம்எல்எம் வந்து 3 துறைகள்ல வந்து அதிக பணம் இருக்கு. அதுக்கு முன்னாடி சொல்றேன், உலகத்திலே 3 துறைகள்ல அதிக பணம் இருக்கு. அதை காட்டிலும் நெட்வொர்க் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா ஹெல்த் கேர் அண்ட் பார்மா. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, நம்மளுடைய வந்து இன்னோவேஷன் வளர்ந்துருக்கு அப்படின்னா டிசீஸ் குறைஞ்சிருக்கணும். ஆனா ஹாஸ்பிட்டல் அதிகமாயிடுச்சு. ஈவன் லேப்ஸ் பாருங்க, லேப் பிசினஸ் நல்ல பிசினஸ். ஒரு காலத்துல ஏதோ ஒன்று ரத்தம் எடுத்துட்டு இருப்போம் ஒரு ஓரமா உட்காந்து. இன்னைக்கு பாருங்க எல்லா கார்பரேட்டும் உள்ள வேண்டாம். பிளட் சாம்பிள் எடுக்கிறது வீட்டுக்கு வருது வெறும் 200 ரூபாயில சாம்பிள். 200 சாம்பிள் 200 இதுக்கு சொல்றேன்றான். இப்ப எங்கெல்லாம் ஹெல்த் கேர் அண்ட் பார்மா ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி இருக்கோ அது எல்லாமே மிகப்பெரிய காசை கொடுக்குது. எக்ஸாம்பிள் கோவிட் அடிச்சு தூக்கி. நீ ஒண்ணு தெரியுமா, இப்போ ஒரு நம்பர் ஒன் கம்பெனி, இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்ச கம்பெனி நம்பர் ஒன் கம்பெனின்னு என்பிஎஃப்சின்றது நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனி. அவனுக்கு கொடுத்துருக்க லோனே, நான் வந்து ஆஃப் த ரெக்கார்ட் சொல்றேன், ஒரு 1,00,000 கோடி கொடுத்துருப்பாங்க. 1,00,000 கோடி பணத்தை எங்கிருந்து எடுத்தானுங்க பாத்தீங்கன்னா, ஊசி போட்டு எடுத்தேன். அது அப்படியே என்பிஎஃப்சி நினைச்சு பாருங்க. ஹீரோ மோட்டார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹீரோ கம்பெனி இருக்கு, 2 வீலர் விற்கிறான். இன்னைக்கு டாப் என்பிஎஃப்சி நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனில நம்பர் 5 இருக்கிறது ஹீரோ மோட்டார் கார். அவன் லெண்டிங் பிசினஸ், உலகத்திலே பெஸ்ட் பிசினஸ் இந்தியாவில் ஆரம்பிக்கிறோம். லெண்டிங் பிசினஸ், பணம் கொடுக்குறது, கொடுத்து வாங்குறது, வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குறது. ஒரு பர்சனல் லோன் ஆப்ல வந்த பின்னாடி பாருங்க, ஹீரோ மோட்டார் கார்ப் வண்டி வைக்கிற காசுல வர லாபத்தை விட லோன் கொடுத்ததுல காசு அதிகம். புரியுதா? அப்ப ஹெல்த் கேர் அண்ட் பார்மால எவ்வளவு சம்பாதிக்க முடியும் பாத்தீங்கன்னா, கண்ணை மூடிட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமா நம்ம பணத்தை போடுறோம். ஹாஸ்பிட்டல்ஸ், லேப்ஸ், ரிலேட்டடான எல்லாமே டெவலப் ஆகிட்டே போகுது. ரெண்டாவது விஷயம் பாருங்க, பேங்கிங் அண்ட் பினான்ஸ் இண்டஸ்ட்ரி. பேங்க் மட்டும் கிடையாது, கமோடிட்டி, கரன்சி, ட்ரேடிங்ல இருக்க எல்லாமே. ஒரு கரண்ட் அக்கௌண்ட்ல இருந்து என்டையர் பணத்தை நீங்கள் ஒரு இடத்துல போடுறீங்க. ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து, கரண்ட் அக்கௌண்ட்ல இருந்து, ஹவுசிங் லோன்ல இருந்து, பர்சனல் லோன்ல இருந்து, ஜொல் லோன்ல இருந்து, மார்க்கெட்ல இருந்து, கம்ப்ளீட்டா இந்த பினான்ஸ் அண்ட் ஷேர்ஸ், என்ன சொல்றது, கமோடிட்டி, கரன்சி, ஈக்விட்டி, எஃப்என்டோ எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய பணத்தை கொடுத்திருக்கு உலகத்துக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பினான்ஸ் அண்ட் பேங்கிங் இண்டஸ்ட்ரி. மூணாவது ரியல் எஸ்டேட் அண்ட் இன்ஃப்ரா. த வேர்ட் கால் ரியல் எஸ்டேட் அண்ட் இன்ஃப்ரா. ரியல் எஸ்டேட் என்பது வீட்டு மனைகள்லாம் யோசிக்காதீங்க, ஒரு கட்டணம் கட்டுறதை யோசிக்காதீங்க, வில்லாவை யோசிக்காதீங்க, அபார்ட்மெண்ட்டை யோசிக்காதீங்க. த வேர்ட் கால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். செம்ம காசு. நாட்டோடைய முதுகெலும்பே இன்ஃப்ரா தான். இன்ஃப்ரானா என்ன? ரோடு போடுறது, ஹார்பரு, லாஜிஸ்டிக்ஸ், பிளஸ் வந்து என்ன சொல்றது, பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, ஒரு ஏர்போர்ட் கட்டுறது, ஒரு ஹார்பரை எல்லாமே இன்ஃப்ரா. நான் வந்து ஒரு இன்ஃப்ரா கிளஸ்டர்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய 7 கிளஸ்டர்ல ஒரு கிளஸ்டர் இன்ஃப்ரா. ஐ லவ் இன்ஃப்ரா. செம்ம காசு இருக்கு. அதனால ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் சம்பாதிக்கிறதை காட்டிலும் 90 மடங்கு அதிகமா இன்ஃப்ரா கம்பெனிஸ் ஒர்க் ஆகும். புரியுதா? இப்ப ஃபர்ஸ்ட் நான் சொன்னது என்னது, ஹெல்த் கேர் அண்ட் பார்மா. ரெண்டாவது என்ன சொன்னேன், பேங்கிங் அண்ட் பினான்ஸ் இண்டஸ்ட்ரி. மூணாவது ரியல் எஸ்டேட் அண்ட் இன்ஃப்ரா. இந்த மூன்று துறைகள் உருவாக்கிய பணக்காரர்களை விட ஒரு துறை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரர்களை உருவாக்கி இருக்கு. ஒரு யாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யாட்ஸ்னா என்னன்னா சொகுசு கப்பல், பிளஸ் வந்து சூப்பர் கார்ஸ், லம்போகினி, ஃபெராரி, ரோல்ஸ் ராய்ஸ், போர்ஷே, அந்த மாதிரி. அதையும் தாண்டி பிரைவேட் ஜெட்ஸ், ஃபார்ம் ஹவுசஸ், வில்லா, லைஃப் ஸ்டைல்லாம் பாத்தீங்கன்னா எம்எல்எம் மில்லியனர்ஸ் லைஃப் ஸ்டைல் போட்டு பாருங்க. ஒரு 7 ஏக்கர் 10 ஏக்கர்ல வீட்டு அப்படியே ட்ரோன் ஷாட்ல காட்டும், வேற மாதிரி இருக்கும். உலகத்திலேயே ஒருத்தன் சந்தோஷமா இருக்க முடியும் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம அப்படின்னா, ட்ரெடிஷனல் பிசினஸ்ல சாகிற வரைக்கும் ப்ரெஷர் இருக்கு. முதல்ல கவனிங்க, அர்சா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கம்பெனியோடைய ஃபவுண்டரா நான் பேசல. நான் ஒரு பிசினஸ் கன்சல்டண்டா பேசுறேன். சரியா? ஆல்மோஸ்ட் 20+ இயர்ஸ் நான் கோச்சா இருக்கு, பிசினஸ் கோச்சா இருக்கு. நீங்க எல்லாரும் என்னோட வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க.
அப்படி புதுசா யாராவது வந்தீங்க அப்படின்னா கோச் விஜய் பிரயாக் சேனல் போட்டு பாரு, கோச் விஜய் பிரயாக் போய் யூடியூப்ல போட்டு பாருங்க. நான் என்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிருக்கேன், எங்க இருந்து எங்க வந்திருக்கேன் நான் சொல்லியிருக்கேன். அப்ப ட்ரெடிஷனல் பிசினஸ்ல இருக்கிற எல்லா கஷ்டமும் எனக்கு தெரியும். ட்ரெடிஷனல் பிசினஸ்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இப்ப எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்குதான் சொல்றேன், ட்ரெடிஷனல் பிசினஸ்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருக்கோ அதற்கு ஒரு தீர்வு, ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இதுல புது புது மனிதர்கள் வருவாங்க. இதுல இன்னொன்னு சொல்றேன், ட்ரெடிஷனல் பிசினஸ்ல நாம வந்து ஜெயிச்சோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் லாஸ் ஆகுறான். ஆனா நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை சம்பாதிக்க வச்சு சம்பாதிக்கணும். நம்பி வாங்க அப்படின்னா இன்னைக்கு உங்கள் மீது நம்பிக்கை கொடுப்பதற்கு உண்மையாலுமே யார் இருக்கா? இந்த இண்டஸ்ட்ரி ஏன் எனக்கு பிடிக்கும் தெரியுமா? நான் முதல்ல வங்கித்துறையில பணிபுரியும் போது அங்க பாஸ் சொன்னது என்ன, நீ வேலை செய்ய, பெர்ஃபார்ம் பண்ணா இருலாம் கிளம்பு. ஆனா ஒரு யாரோ ஒரு இடத்துக்கு போகும்போது உன்னால முடியும்னு சொன்னது உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ நெய்பர்ஸோ கொலீக்ஸோ ஒருத்தர் சொல்லியிருக்கானா உன்னால முடியும் அப்படின்னு? உன்னால முடியும்னு சொல்றதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி உலகத்திலே இருக்குன்னா அதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். உன் அப்ளை மட்டும்தான் சொல்லுவான் உன்னால முடியும்டான்னு. அதுல காசு இருக்கு. ரெண்டாவது விஷயம், முடியும்னு சொல்றதுக்கு அவங்க கட்ஸ் இருக்கா? முடியுமா முடியாதுன்னே தெரியாது. ஆனா ஒரு துறை மட்டும்தான் உன்னால் முடியும், வா உன்னை ஜெயிக்க வைக்கிற அப்படின்னு சொல்றேன்னா அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அதனால இந்த இண்டஸ்ட்ரி வந்து கான்பிடன்ட் இண்டஸ்ட்ரி. எப்பயுமே உங்களுக்கு டிப்ரெஷன் ஆகவே மாட்டீங்க. ட்ரெடிஷனல் பிசினஸ் எல்லாம் கேஷ் ஃப்ளோ வரல, நாளைக்கு பணம் கொடுக்கணும், கிளையண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் பயங்கர ப்ரெஷர், செத்து செத்து பிழைக்கணும். ஆனா நெட்வொர்க்ல மட்டும்தான் நீங்க நினைச்சீங்கன்னா சரியா உங்க டீம் ஹேண்டில், த வேர்ட் கால் லீடர்ஷிப். லீடர்ஷிப் ஸ்கில்ல மட்டும் கத்துக்கிட்டு கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா, நான் திரும்ப ஒரு கேரண்டி கொடுக்குறேன், வெறும் 1000 நாட்கள் என்னோட இருக்கு. 1000 நாட்கள் என்னோட இருங்க. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயோட இருந்து நீங்கள் நல்லா ஏதாவது ஒரு ஐலண்ட்ல போய் செட்டில் ஆவீங்க. செம்மையா ஐலண்ட் வாங்குவீங்க. புரியுதா? வாழ்க்கையில என்னை விட அதிகமா ஐலண்ட் யாராலையும் பார்த்துருக்கு. இதை நான் எவ்வளவு கட்ஸா சொல்றேன் பாருங்க. சரியா? எந்த ஒரு நாட்டுக்கு பக்கத்து நிறைய பிரைவேட் ஐலண்ட்ஸ் இருந்திருக்கேன். நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு என்னை பத்தி தெரியுமான்னு தெரியாது. -3 கோடி கடன்காரன் நான். சரியா? நான் அனுபவிக்காத விஷயங்களே உலகத்துல கிடையாது. நான் சொல்லுவேன் ட்ரைனிங்ல, எலன் மாஸ்கே நான் பார்த்ததை பார்த்திருக்க மாட்டான்டா அப்படின்னு. அப்பனா பாருங்க, நிறைய பணக்காரர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு அவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கும். எனக்குலாம் எந்த ஒரு கமிட்மெண்ட் கிடையாது. எங்க வேணா போவேன், எந்த நாடு எந்த கண்ட்ரி வேணா போவேன், என்ன வேணா பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுத்தது காரணம் என்ன தெரியுமா? அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அதான் சொல்றேன், அர்ஜா இஸ் நத்திங் பட் லைஃப் ஸ்டைல். மேடம் கட் பண்ணி போலாமா?